ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிகினர்ஸ்க்கான எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, புக்கிலேயே எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வேறு நோட்டில் எடுத்து வச்சு படிக்கிறத விட புக்கில் படிக்கிறது பெட்டர். அதாவது புக்கு இருக்கிறவங்க புக்கில் படிக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் 10th புக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு செய்யுள் அதாவது வந்து இந்த பாடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது ஒண்ணும், ஒரு லெசன்ஸும் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன். எப்படி நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு பாடல் மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நான் தேவையான எடுத்துக்கிட்டது ஸ்டிக்கி நோட்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா, நம்ம வேறு நோட்டு வாங்கி அதோட மிங்கிள் பண்ணி படிக்கிறதுக்கு நமக்கு பாடல்கள்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கொஷின்ஸ் நம்ம வர்றதுனால, நம்ம வந்து அதர் சோர்ஸை விட புக்லேயே நமக்கு இடம் இருக்கிறத இடத்த வச்சு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதா. இப்போ இந்த காசி காண்டம் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சொல்லும் பொருளும். இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த இதை முதல்ல நீங்கள் படித்து பார்த்துக்கணும். 1 ஆர் 2 டைம்ஸ் கூட படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்க. ஓகேங்களா? படித்து பார்த்துட்டு இதுக்கான அருகுரனா அருகில் இந்த இடத்துல எங்கே இருக்குது, அதோட பிளேசஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் அதோட மீனிங்கும் நீங்கள் இங்கே பார்க்கணும். இதையும் படிக்கணும். இது உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் புரியல அப்படின்னா, இதை படிச்சிங்க அப்படின்னா இதோட பாட்டோட எக்ஸ்பிளைன் சூப்பராக இங்கே கொடுத்துருப்பாங்க. அதையும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதோட சொல்லும் பொருளும் எங்கெங்கே இருக்குது, முகமன் அப்படின்னா எங்கெங்கிறது நம்ம முதல்ல இங்கே செக் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, முகமன். ஸோ இப்போ ஏன்னா நமக்கு வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாடல் கொடுத்துட்டு இதில் ஒரு லைன் என்னங்கிறத கூட நமக்கு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஷின் வரதில் நான் எல்லாத்துலேயுமே ஃபுல் மார்க், எல்லா கொஷின்லுமே இந்த மாதிரி பாடல் வருதுகள் பார்த்தீங்களா, இந்த பாடலில் வர டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்க எல்லா கொஷினுமே நான் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன். சூப்பராகவே நான் எழுதியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை தான் நான் வந்து மெயினாக இதை ஃபாலோ பண்ணுறது. ப்ளஸ் இந்த ஸ்டார் இதெல்லாம் மெயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாருக்கு முன்னாடி வர இந்த லைன் எல்லாம் இப்போ இந்த லைன் கொடுத்துட்டு ஓகேங்களா, இது எந்த பாடல்னு கேட்கலாம். ஸ்டார் வருது. இல்லைன்னா இந்த முகமன்ல என்னென்னு கேட்கலாம். ஒன்பான் இந்த மாதிரி 9 இது பார்த்தீங்களாங்க, இது 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கையாகும். ஸோ இல்லற ஒழுக்கம்ங்கிறது எவ்வளோ விருந்தோம்பல் செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து எப்படி வேணாலும் நமக்கு ட்விஸ்டடாக கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து இதையும் படிச்சுக்கணும். இந்த சொல்லோட பொருளை மேக்ஸிமம் இங்கே எழுதிக்கிறது பெட்டர் நீங்கள். ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் நிறைய இதில் எழுதிப்பேன். ப்ளஸ் இதையும் நான் நல்லா தெரிஞ்சுப்பேன். ஓகேங்களா? இதுதான் நான் எடுக்கிற நோட்ஸு. ஸோ 100% இது வந்து சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுலேருந்து வர எல்லா கொஷினுமே நான் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். அடுத்தது இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறத நான் பாருங்கள், நன்மொழிங்கிறது பண்பு தொகைன்னு எழுதிட்டேன். இது எப்படி பிரித்தா பண்பு தொகையில் வரும் அப்படிங்கிறதையும் நானாக சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது. ஸோ தொழிற்பெயர்கள் நமக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது படிக்கிறோம். 2வது தடவை நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இங்கே நீங்கள் காசி காண்டம். ஸோ இந்த ஸ்டிக்ஸ்லாம் நான் எங்கே ஒட்டுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் வருது பார்த்தீங்களா? ஸோ எல்லா பாடத்துலேயும் இதுலேயும் இந்த மாதிரி ஏதாவது படங்கள் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த படங்கள் நமக்கு தேவையில்லாமல் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த ஸ்டிக் வந்து ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? இதில் நம்ம ஒவ்வொரு தடவை படிக்கிறதுக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஷார்ட்கட்டாக எழுதிட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காசி காண்டம் அதிவீரமா பாண்டியன். அவரோட இன்னொரு பெயர் சீவலமாறன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஏன்னா இந்த சீவலமாறன்லாம் இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை வந்து இந்த இடத்துலயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அப்போ வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற இன்னொரு நூல் பேர் வந்து நருந்தொகை. இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே இதோட இது தெரிஞ்சிடும். ஸோ இவருடைய நூல்கள்லாம் என்ன, இந்த காசி காண்டம் எதை பற்றி சொல்லுதுன்னா அவங்களுடைய பெருமையை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த பாருங்க, இதில் 17வது பாடல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாடலை நான் இங்கேயே மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஸோ இதை பற்றி சொல்கிறது 17வது பாடல். இந்த மாதிரி இந்த புக்குக்குள்ளேயே நீங்கள் நோட் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள்
நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் ஆகிடும். ஓகேங்களா? நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதி வச்சது. ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறது. அதேமாரி இதில் நமக்கு படிக்கும்போது எது இம்பார்ட்டனோ நான் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ஸ்கெட்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் எனக்கு ஸ்கெட்சுனா டக்குன்னு ஒரு அட்ராக்டிவ் கலர் இருக்கும் தெரியுங்களா? பார்த்தோன்னுமே ஓகே அந்த மதிக்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் ரெட்டு யூஸ் பண்ணுறேன். நிறைய இடத்துல இந்த இந்த ஒரு மாதிரி கலர் இதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் பண்ணுறது. அண்ட் அகெயின் வந்து ஒரு லெசனில் காட்டுறேன். இது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மங்கையராய் பிறப்பதற்கே. ஓகேங்களா? இது ஒரு லெசன்ஸ். இந்த லெசன்ஸ் வந்து நிறைய இத்தனை பேஜஸ் இருக்குது. ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க யார்? சாரி 1 செகண்ட் இருங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி. இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமியை பற்றி நமக்கு படிச்சுட்டோம். இது எப்படி தெரியும்னா, இவங்க இந்த வருஷத்தில் இந்த விருது வாங்கியிருக்காங்க, இந்த விருது வாங்கியிருக்காங்க, என்னென்ன பாடலாம் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். ஸோ ஓகேங்களா? இது 63 இங்கிலாந்தில் இது வாங்கியிருக்காங்க, பாடியிருக்காங்க. 66 ஐநாவில் பாடியிருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதிட்டேன்னா, நான் அகெயின் ரீகால் பண்ணும்போது இதை மட்டும்தான் படிப்பேன். இதை ஃபுல்லாக ரீகாலுக்கு நான் போக மாட்டேன். ஓகேங்களா? மேபி இந்த ஒரு சில இங்கே ரகுபதி ராஜா இதெல்லாம் காந்தியை நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதில் படிச்சிட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பாருங்க, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேருக்கு நீர். ஸோ இங்கே இருக்கிறாங்களா, இவங்கள பற்றிங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லாம் வரும்போது எனக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு படிக்கும்போது போட்டிருப்பேன். இதை ரீகால் பண்ணும்போது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களேன். கூட்டு குஞ்சுகள், இந்த புதினம் இது வந்து எதை பற்றினா குழந்தைகளுடைய உடல் மனத்தை அவங்களுடைய அவல நிலைகளை பற்றி. இது கருப்பு மணிகள், உப்பு தொழிலாளர்களை பற்றி. குறிஞ்சி தேன் இது வந்து நீலகிரி படுகர் மக்களுடைய வாழ்வியல் குற்றங்களை பற்றி. அடுத்தது அளவாய் கரையில் இதெல்லாம் வந்து ஒரு புதினம். இது யாரை பற்றி அப்படின்னா, கரைன்னா நம்ம மீனவர்களை பற்றி எழுதினது. ஸோ மன்னகத்து பூந்தளிர் இது பெண் சிசுக்கொடை பற்றி. சேற்றில் மனிதர்கள் வேருக்கு இவங்களாம் வந்து வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டப்படுதல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது இதை அகைன் படிக்க தேவையே கிடையாது. கண்டிப்பாக இது ஏன்னா இது நமக்கு குரூப் 4ல் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இவங்களெல்லாம் பற்றி லெசன்ஸில் கேட்கும்போது இது உள்ளெல்லாம் ரொம்ப போக மாட்டாங்க. ஸோ அதனால் இதை நம்ம தைரியமாக படித்தாலே நம்ம ஈஸியாக கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம், நல்லா எழுதிடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போடும்போது ஈஸியாக வந்து ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை கூட என்ன பண்ணிடலாம், ஒரு நோட்டு மாதிரி ஒரு அந்த ஸ்டிக்கி நோட்லேயே ஷார்ட்கட் போட்டு எழுதி வச்சிடலாம். ஓகேங்களா? இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜிகேக்கு கூட நான் இந்த மாதிரி எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக போடுறேன்.